ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் முதல் பருவத்தில் பாடம் 4 பார்க்கலாம், வளிமண்டலம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் கிளியராக கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயிர்கோளம் அப்படின்னா பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியது. வானிலை அப்படின்னா என்னென்னா ஒரு நாளின் ஒரு இடத்தோட வெப்பநிலை, காற்றின் அழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு. அதே காலநிலை அப்படின்னா பரந்த நிலப்பரப்பில் 30 ஆண்டுகால சராசரி வானிலை தான் நம்ம காலநிலைன்னு சொல்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு என்ன மாற்றம் நிகழுதோ அது வானிலை. காலநிலைனா 30 ஆண்டுகால சராசரி வானிலை தான் காலநிலைன்னு சொல்கிறோம். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களோட கலவை அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் அப்படின்னா 21% இருக்குது, நைட்ரஜன் 78% இருக்குது, பிற வாயுக்கள் வந்து 1% தான் இருக்குது. என்னென்ன வாயுக்கள், பிற வாயுக்கள் பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், ஆர்கான், நியான், ஹீலியம், ஹைட்ரஜன், கிரிப்டான், ஜெனான் அண்டு மீத்தேன். ஸோ அடுத்து பாருங்கள், வானிலை பற்றி படிக்கும் அறிவியல் வானிலையியல். காலநிலை அப்படின்ற சொல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கிளைமா அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. புவியீர்ப்பு விசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது புவியீர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதே தான் பூமிக்கு மேலே செல்ல 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 புவியீர்ப்பு விசை குறையும். ஸோ காற்றின் அடர்த்தியும் அதே மாதிரி தான் மேலே செல்ல செல்ல மாறுபடுது. வளிமண்டல அடுக்குகள் அப்படின்னா 5 அடுக்குகளாக இருக்குது. ஸோ கீழேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரைட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்டு எக்ஸோஸ்பியர். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்ற முதல் அடுக்கில், அதாவது பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற அடுக்கில் தான் எல்லா வானிலை மாற்றங்களும் இந்த பகுதியில் தான் ஏற்படுது. ஸோ உலக வானிலை நாள் அப்படின்னா மார்ச் 23, உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. வெப்பநிலை அளவிட பயன்படும் அளவுகள் எது? ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின். பூமி வந்து கதிர்வீசல் முறையில் தான் சூரியனிடமிருந்து வெப்ப ஆற்றலை பெறுது. ஸோ இதை வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் மற்ற வாயுக்கள் தான் பூமியை வந்து எப்படி வச்சுருக்குன்னா எப்போவுமே சூடாகவே வச்சுருக்கு. காலநிலையை அதாவது காலநிலையை பாதிக்கும் காரணிகள் 5 காரணி எதெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்பநிலை. வெப்பநிலை அப்படின்னா நிலம் என்ன செய்யும்? கடத்துதல் வேலையை பார்க்கும். நீர் வந்து வெப்பச்சலனம் நீர்னால ஏற்படும். வளிமண்டலம் அப்படின்னா நிலக்கதிர்வீச்சு. சூரியன்கிட்ட இருந்து வரும் கதிர்களை பிரதிபலிக்கும் திறன் யாருக்கு உண்டுன்னா பூமிக்கு தான் உண்டு. ஸோ வெப்பநிலை நிர்ணயிக்கும் காரணிகள் இதெல்லாம் அச்சங்கள்னாலையும், உயரத்தினாலையும், மலைகளோட அமைவு, கடல்லிருந்து தூரத்தினாலையும் வெப்பநிலை வந்து என்ன செய்யும்னா இதெல்லாம் பாதிக்கும். பூமியின் வெப்ப மண்டலங்களை பற்றி படிக்கிறோன்னா 90 டிகிரி வடக்கு, இங்கே 90 டிகிரி தெற்கு. ஸோ குளிர்மண்டலம் எங்கே இருக்குது அப்படின்னா 66 டிகிரி வடக்கில் வந்து குளிர்மண்டலம் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் தெற்குலையும் குளிர்மண்டலம் இருக்குது. 23.5 டிகிரி சாய்வில் மித வெப்பமண்டலம் இருக்குது. இங்கேயும் மித வெப்பமண்டலம் இருக்குது. 0 டிகிரியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே கடகரேகை, இங்கே மகர ரேகை என்ன இருக்குது அப்படின்னா கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் என்ன இருக்குன்னா வெப்பமண்டலம் இருக்குது. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே தான் என்ன மண்டலம் இருக்குது? வெப்பமண்டலம் இருக்குது. ஸோ பூமியோட மேற்பரப்பில் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடு அட்சரேகை. அதே மாதிரி பாருங்கள், பூமியோட மேற்பரப்பில் வடக்கு தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் தீர்க்க ரேகை. ஸோ மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரையணும் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா அட்சரேகை. ஸோ இதே தான் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா தீர்க்க ரேகை. அமைவிடத்தை துல்லியமாக கண்டறிய என்ன பயன்படுதுன்னா அட்ச தீர்க்க ரேகையெல்லாம் பயன்படுது. நெக்ஸ்ட் பாருங்கள், அழுத்தம் பற்றி படிக்க போகிறோம். வெப்பநிலை உயரும் போது அழுத்தம் வந்து என்ன செய்யுது? குறையுது. அதேமாதிரி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள், வெப்பநிலை குறைஞ்சிச்சுன்னா அழுத்தம் அதிகரிக்குது. கடல் மட்டத்தில் சராசரி காற்றின் அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1013 MP, அதாவது மில்லி பார். காற்றின் அழுத்தத்தை அளக்கிறதுக்கு பாராமானி பயன்படுத்துகிறோம். அழுத்தத்தை அளக்கணும்னா பாராமானி, வேகத்தை அளக்கணும்னா காற்றுமானி, திசையை அளக்க காற்று திசை காட்டி பயன்படுத்துகிறோம். ஒரு 1 வேர்டில் கேட்கலாம். 3வது பாதிக்கும் காரணம் என்னதுன்னா காற்று. அதிக அழுத்த பகுதியிலிருந்து எங்கே காற்று போகும் அப்படின்னா குறைந்த அழுத்த பகுதிக்கு கிடைமட்டமாக காற்று வீசும். பூமியோட சுழற்சிக்கு காரணம் எது அப்படின்னா காற்று தான். காற்று கலன்கள் காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றலை எப்படி மாற்றுது அப்படின்னா இயந்திர ஆற்றலாக மாறுது. இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாறுது. மின்னியற்றி என்ன செய்யுதுன்னா இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக என்ன செய்யுதுன்னா மாற்றுது. ஸோ அடுத்து பாருங்கள், லூ காற்று. லூ காற்று அப்படின்றது இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் வீசும். இது வந்து வலிமையான புழுதி படிந்த வெப்பமான கோடை காற்றுன்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இது மே ஜூன் மாதங்களில் தான் என்ன செய்யணும் வீசும். இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் வீசும். ஸோ மே ஜூன் மாதங்களில் தான் இந்த காற்று வீசும். காற்றோட வகைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கோள் காற்றுனா என்ன? பூமியோட சுழற்சிக்கு ஏற்ப ஒரே திசையை நோக்கி வீசுறது கோள் காற்று. பருவக்காற்றுனா மான்சூன் என்ற வார்த்தை மௌசிம்.
என்ற அரேபிய சொல்லிருந்து பெறப்பட்டது. ஸோ மான்சூன் அப்படின்றது எங்கேருந்து பெறப்பட்டுச்சுன்னா மௌசிம் அப்படிங்கிற அரேபிய சொல்லிருந்து பெறப்பட்டது. இதுக்கு வந்து என்ன பேருனா பருவகாலம்னு பேர். ஸோ இந்தியாவில் வீசும் பருவக்காற்றுகள் பார்த்துட்டோம்னா தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ முதல்ல ரெண்டாவது என்ன படிக்க போகிறோம்னா அது அப்படின்னா கடல் காற்றை பற்றி படிக்க போகிறோம். கடல் காற்று அப்படின்னா என்னது? மாலை பொழுதில் வீசும். கிட்டத்தட்ட கடல்லேருந்து எங்கே வீசும் அப்படின்னா கடல்லேருந்து நிலத்தை நோக்கி வீசும். ஸோ நிலத்தோடு ஒப்பிடும்போது கடல் எப்படி இருக்குது அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்குது. உயர் அழுத்த பகுதி இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம படிக்கிறது வந்து நிலக்காற்று. காலை பொழுதில் என்ன செய்யும் அப்படின்னா நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும். நிலம் இருக்குது அப்படின்னா அது எங்கேருந்து வீசுது அப்படின்னா நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுது. கடலோடு ஒப்பிடும்போது நிலம் எப்படி இருக்குன்னா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ குறைந்த அழுத்த பகுதி காரணமாக. உள்ளூர் காற்றுனா இது வந்து வானிலையை பாதிக்கும். வடமேற்கு இந்தியாவில் வீசும் வெப்பக்காற்றை வந்து லூ காற்றுன்னு சொல்கிறோம். வடகிழக்கு பகுதியில் வீசக்கூடிய வெப்பக்காற்றை வந்து நார்வெட்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஜெட் காற்றுனா என்னது? வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றை தான் நம்ம ஜெட் காற்றோட்டம்னு சொல்கிறோம். இந்த காற்று இந்தியாவில் பருவக்காற்றின் தொடக்கம் மற்றும் முடிவு காலத்தை நிர்ணயிக்கிறது எது அப்படின்னா ஜெட் காற்றோட்டம். புயல் பற்றி சொல்கிறோன்னா சூறாவளின்னு சொல்லுவோம். புயல் காற்றுனா என்னென்னா வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றத்தினால தோன்றும். இது பெரும் மழைப்பொழிவை தரும். இதனால காற்றோட வேகமும் என்ன செய்யும்னா சூறாவளியால் மாறுபடும். நமக்கு தெரியும். மேகங்கள் அடுத்து நான்காவதாக மேகங்கள் படிக்க போகிறோம். மேகங்கள் அப்படின்னா நீர் திவலைகளோட தொகுப்பை மேகம்னு சொல்லுவோம். உயரம் மற்றும் தோற்றத்தினோட அடிப்படையில் இது எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னா 4 வகையாக ஒவ்வொரு வகையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீற்று மேகம். கீற்று மேகம்னா எப்படி இருக்குன்னா வானத்தில் ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல் காட்சியளிக்கும். இது வந்து மழைப்பொழிவை தராது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் படை மேகம்னா சாம்பல் நிற விரிப்புன்னு இருக்கும். சிறு தூறல் வந்து படை மேகத்தினால ஏற்படும். திரள் மேகம்னா வெண் பஞ்சு மாதிரி இருக்கும். வெப்பசலன மழையை தரும். மழைப்பொழிவு மின்னல் இடியோடு தொடர்புடையது. கார் மேகம் அப்படின்னா அடர் சாம்பல் நிறத்தில் இருக்குமா, பலத்த மழையையும் கொடுக்கும். செங்குத்து மேகங்கள் அதாவது மலை மேகங்கள்னு இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறோம். இது முக்கியமானது. ஒரு ஒன் வேர்டில் கேட்கலாம். செங்குத்து மேகங்கள் மலை மேகங்கள் அழைக்கப்படுவது எது அப்படின்னு மழையை பற்றி படித்தோன்னா நீரானது என்ன செய்யுது? நீராவியாகி ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து சுருங்கிறதுனால தான் என்ன செய்யுது? ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நீர் சுருங்கிறதுனால மழை ஏற்படுது. கொங்கன் அப்படின்ற ஒரு பகுதியின் மீது ஏற்படும் காற்று சுழற்சியின் காரணமாக தான் மும்பையிலையும் அதை சுற்றியுள்ள ராய்காட் ரத்னகிரி மாவட்டத்திலையும் கனமழை வந்து பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. எந்த பகுதினா கொங்கன். ஸோ இதுதான் நம்மளோட வளிமண்டலம் பாடத்தில் இருக்கிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட்ஸ். ஸோ எஸ்ஜிடி டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது கமெண்ட் சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.